சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பழைய அம்பேத்கர் சட்டக் கல்லூரியை புதுப்பித்து கூடுதல் குற்றவியல் நீதிமன்றங்களாக திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இதனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி கடந்த 2015ஆம் ஆண்டு செங்கற்பட்டு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து அந்த பாரம்பரிய கட்டிடத்தை நீதிமன்றங்களாக மாற்ற உயர்நீதிமன்ற நிர்வாகம் முடிவு செய்தது. 30 கோடி ரூபாய் செலவில் 6 கூடுதல் குற்றவியல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் குற்றவியல் நீதிமன்றங்களாக மாற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குற்றவியல் வழக்குகளை நடத்துகின்ற வழக்கறிஞர்கள் எல்லா நீதிமன்றங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கள், அதற்கான வசதிகள் அந்த நீதிமன்றத்தில் கிடையாது. குறிப்பாக வருகின்ற 26ஆம் தேதி திறக்கின்ற அந்த நீதிமன்றத்தில் அந்த மாதிரி வசதிகள் எதுவுமே கிடையாது. அடிப்படை வசதிகளும் அந்த நீதிமன்றத்தில் இல்லை. அதற்காக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குற்றவியல் நீதிமன்றங்களை மட்டும் இடமாற்றும் இந்த முடிவு நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் மற்ற எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வெறும் கிரிமினல் கேஸை மட்டுமே நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வேணால் அது பயனுள்ளதாக இருக்கும். பல்வேறு வழக்குகளை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் ஒரு வழக்கு அங்கே கிரிமினல் கேஸ் கோர்ட்டில் நடக்கும்போது அவருக்கு வேறொரு வழக்கு இங்கே நீதிமன்ற வளாகத்தில் வரும்போது அவர்கள் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி உள்ளே போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். குற்றவியல் நீதிமன்றங்களை வேறு இடத்துக்கு மாற்றுவது பாரம்பரியத்தை சிதைக்கும் என வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அந்த கட்டடத்தை மீண்டும் சட்டக்கல்லூரியாகவே மாற்ற வேண்டும் என இளம் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்னைக்கு அந்த மாணவர்களுடைய செயல்பாடு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளாகவே இருக்கு. அதனால இப்படி மீண்டும் அதை நீதிமன்ற வளாகமாக பயன்படுத்தாமல் மீண்டும் அதை சட்டக்கல்லூரியாக பயன்படுத்துவது தான் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுகிறேன். ஆனால் குற்றவியல் நீதிமன்றங்களை ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்கிறார் இளம் வழக்கறிஞர் அனுஷ்கா. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு லிட்டிகன்ஸும் சரி லாயர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே தெரியும். இருக்கிற கிரிமினல் கோர்ட்ஸோட இட் இஸ் ஆல்சோ ஓவர் க்ரௌடட் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது. ஸோ ஒரு கிரிமினல் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல வைக்கும்பொழுது அப்படிங்கிறது இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். குற்றவியல் நீதிமன்றங்களை சீரமைக்கப்பட்ட கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முடிவு குறுகிய கால நிவாரணத்தை வழங்கலாம். ஆனால் சட்டத் தொழிலின் எதிர்காலத்திற்கும் நீதித்துறையின் ஒருமைப்பாட்டிற்கும் பாதகமாகவே இருக்கும் என்கின்றனர் வழக்கறிஞர்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.